வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 17வது நாள் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த போரினுடைய 17வது நாள். ஆனால் ஈரான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த வேவ் ஆஃப் அட்டாக் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அவர்கள் 1, 2, 3, 54, 55வது வேவ் ஆஃப் அட்டாக் வரைக்கும் போயிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இன்றைக்கு சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். என்னென்றால் இந்த 52வது, 53வது, 54வது வேவ் ஆஃப் அட்டாக் அவர்களுடைய அலை அல்லது தாக்குதல் அலையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள். அதே நேரத்தில் என்னுடைய பின்பக்கத்தில் போய்கொண்டிருக்கிற ஒரு சில வீடியோவை நீங்க பார்ப்பீங்க. ஒரு புது வகையான ஆயுதம் ஒன்றை ஈரான் இப்போது கையில் எடுத்திருக்கிறது தன்னுடைய 54வது வேவ் ஆஃப் அட்டாக்ல. ஸோ இது தொடர்பாக தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அது என்ன, சாஜில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புது வகையான ஏவுகணை ஒன்றை ஈரான் கையில் எடுத்திருக்கிறது. அது என்ன பாதிப்பை தரப்போகிறது, அதில் இருந்து பாதிப்பை இஸ்ரேல் அரசாங்கம் எப்படி பாதிப்பில் இருந்து தடுக்க போகிறது என்பது தொடர்பான விடயங்களும், 52, 53, 54வது அட்டாக் தொடர்பான விடயங்களையும், வேவ் ஆஃப் அட்டாக் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நீங்கள் என்னுடைய பின்புலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது ஈரான் மீடியாவால் வெளியிட்ட ஃபுட்டேஜ். அதாவது ஈரான் மீடியா தன்னுடைய ஊடகத்தில் வெளியிட்ட இந்த ஃபுட்டேஜை தான் நீங்கள் என்னுடைய பின்பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 17வது நாள் அல்லது 28ஆம் தேதி ஆரம்பித்த இந்த போர் இன்றைக்கு 17வது நாள். அங்கே நம்ம விடியலை, பட் எங்களுக்கு 17வது நாள் இந்த போர் இப்போது ஈரானில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானை பொறுத்த வரைக்கும் IRGC இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோ என்று சொல்லப்படுகின்ற IRGC-யினுடைய 54வது அட்டாக் இப்போது ஆரம்பித்திருக்கிறது. அது என்ன 54வது அட்டாக் என்று கேட்டீங்கன்றால், அவர்கள் ஒவ்வொரு வேவ் ஆஃப் அட்டாக்காக தான் அவர்கள் அந்த அட்டாக்கை பார்க்குறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 3 தரம் அவர்கள் ஒரு வேவ் ஆஃப் அட்டாக்கை செய்தால் 1, 2, 3 என்று பெயரிடுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு 54வது வேவ் ஆஃப் அட்டாக் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஈரானில். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 52, 53வது வேவ் ஆஃப் அட்டாக்குக்கும் 54வது வேவ் ஆஃப் அட்டாக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், இந்த 54வது வேவ் ஆஃப் அட்டாக்கில் சாஜில் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு ஏவுகணை உண்டு. இதுவரை காலமுமே இந்த 16 நாட்கள்லையுமே பாவிக்கப்படாத ஏவுகணை ஈரானால் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாஜில் ஏவுகணையை மட்டும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறதில்லை. இன்றைக்கு நாங்கள் இந்த 52, 53, 54வது வேவ்ஸில் உள்ள வித்தியாசங்களையும் ஈரான் போர் எப்படி உக்கிரமாக போகிறது என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஜூஸ், அதாவது முதல் தடவையாக இந்த சாஜில் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏவுகணையை ஈரான் பாவித்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், நேற்று முந்தைய தினங்களில் சிவிலியன், அதாவது பொதுமக்களுடைய ஃபேக்ட்ரிஸ் அல்லது வேலை தளங்களை இஸ்ரேல் தன்னுடைய F-35, F-15 ஜெட்டுகளாலையும் தூரத்தில் இருந்து தாக்கக்கூடிய மிசைல்களாலையும் இஸ்ரேல் நேற்றைய தினம் தாக்கி இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட பெருமளவான மக்கள், கிட்டத்தட்ட 600 என்று சொல்லுகிறார்கள் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், சிலர் சொல்லுகிறார்கள் 200 என்று, சிலது 60 என்று சொல்லுகிறது. 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிவிலியன் ஃபேக்டரி ஒன்றை, ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி ஒன்றை இவர்கள் தாக்கி அளித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அரசாங்கம். ஸோ அதுக்குரிய பதிலாகத்தான் இந்த 54வது வேவ் ஆஃப் அட்டாக் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 52வது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், 52வது வேவ் ஆஃப் அட்டாக்ல அவர்கள் கலப்படமாக மிசைல்ஸும் அடிச்சிருக்கிறார்கள், ட்ரோனும் அடிச்சிருக்கிறார்கள். டெல் அவீவ் என்றது இஸ்ரேலினுடைய தலைநகரம். டெல் அவீவ்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறேன் சொல்லி செமாஃபோர் என்னுடைய பின்பக்கத்தில் போய்கொண்டிருக்கிறேன். நீங்க பார்ப்பீங்க, செமாஃபோர் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கன் ஊடகம் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 52வது அட்டாக்ல 3 அமெரிக்கன் முக்கியமான தளங்கள் தாக்கப்பட்டு நிர்மூலமாகப்பட்டிருக்கிறது. அதுல அவர்களுடைய ஏர்ஃபோர்ஸ் தளமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கெதரிங் பாயிண்ட்ஸ், அதாவது அமெரிக்க ராணுவ வீரர்களும் இஸ்ரேல் ராணுவ வீரர்களும் ஒன்றாக சேருகிற இடமாக இருக்கிற 3 தளங்கள் முற்றிலுமாக தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக இந்த 52வது தாக்குதலில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹரிய ஏர்ஃபோர்ஸ் இன் எபெயில், அதாவது எபெயில் பகுதியில் இருக்கின்ற ஹரிய ஏர்ஃபோர்ஸை இந்த 52வது தாக்குதலில் நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2, அதாவது இந்த ஹரிய ஏர்ஃபோர்ஸுக்கு அடுத்ததாக அலி அல் சலீம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஏர்ஃபோர்ஸையும், அரிஸ் ஜஹான் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏர்ஃபோர்ஸையும் குவைத் நாட்டில்
ஈரான் அரசாங்கம் நிர்மூலமாக்கி இருக்கிறது தன்னுடைய ஆயுதங்களால். அது வந்து 52வது வேவ் ஆஃப் அட்டாக்ல தான் அது நடந்தது. 53வது வேவ் ஆஃப் அட்டாக்ல நாங்கள் எதை பார்க்க போறோம் என்று சொன்னால் அங்கேயும் மறுபடியும் இந்த ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 53வது வேவ் ஆஃப் அட்டாக்ல ஃபெட்டா அண்ட் கா என்று சொல்லப்படுகிற, ஃபெட்டா உங்களுக்கு தெரியும், ஃபெட்டா 1 அல்லது 1 சொல்றையில ஃபெட்டா 2 இந்த ரெண்டையும் பாவித்த மட்டுமில்லை, கா என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு ஏவுகணையும் வந்து ஈரான் அரசாங்கம் பாவித்து மிகப்பெரிய தாக்குதல்களை யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது UAE சவுதி அரேபியாவில் அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கிறது. அதில் அல்டஃப்ரா ஏர்போர்ட்டில் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த தாக்குதலால் அமெரிக்காவினுடைய யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கின்ற உதவி வழங்குகிற தளங்கள் வந்து அமெரிக்காவினுடைய தளங்கள் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்டெலிஜென்ஸ், அதாவது வந்து ஈரானுக்கு வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்து ஈரான் தொடர்பான இன்டெலிஜென்ஸ்களை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்குகின்ற அந்த தளம் வந்து அல்டஃப்ரா ஏர்போர்ட் முற்றிலுமாக ஏர்ஃபோர்ஸ் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது வந்து இந்த 53வது இவர்களுடைய இந்த தாக்குதல். ஸோ 52வது வந்து மிகப்பெரிய அழிவுகளை குவைத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. 53வது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து 53வது தாக்குதல் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இப்போத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்று சொன்னால் இந்த 54வது தாக்குதல், அதாவது வந்து தற்சமயம் இந்த 54வது தாக்குதல் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 54வது தாக்குதலில் தான் இவர்கள் சாஜில் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு ஏவுகணை ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த சாஜில் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் இந்த ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போகக்கூடியதும் கிட்டத்தட்ட டொன் கணக்கான குண்டுகளை தாங்கி கொண்டு போகக்கூடியமான ஏவுகணை. அதாவது நிலத்திலிருந்து ஏவப்படுகின்ற போது நேரடியாக வானுண்ட உச்ச தூரத்துக்கு போய் அங்கே இருந்து டார்கெட்டுக்கு திரும்பி நேரடியாக பயங்கர வேகமாக வருகின்ற போது 15 to 30 15 to 30 வரைக்கும் மார்க் என்று சொல்லுகிறார்கள். அந்த வேகத்தை அவர்கள் அளப்பது வந்து மார்க். ஸோ சாதாரணமாக ஃபெட்டாவை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 மார்க்குகளை போனது. ஆனால் இந்த சாஜில் வந்து 15 to 30 வரைக்கும் இவர்கள் இந்த வேகம் கூடின ஒரு சாஜில் என்ற ஏவுகணையை பாய்த்திருக்கிறார்கள். இந்த சாஜில் ஏவுகணைக்குரிய சிறப்பம்சம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த டான்சிங் ஏவுகணை என்று சொல்லுகிறார்கள். டான்சிங் மிசைல் என்று, அதாவது வந்து ஏவினா பிறகு மனுவரபிலிட்டி, அதாவது ஏவினா பிறகு வடக்கால திருப்புறது இருந்தாலும் சரி கிழக்கால திருப்புறது இருந்தாலும் சரி இதை தூரத்தில் இருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இயக்கி துல்லியமாக, இப்போ உதாரணத்துக்கு ஒரு எதிர்ப்பு ஏவுகணை ஒன்று வருமாக இருந்தால் அதை நோக்கி துல்லியமாக இதை திருப்பி துல்லியமாக இதை மாற்றி கிட்டத்தட்ட விரும்பின இடத்துக்கு வந்து அதை வந்து மனுவ பண்ணி, அதாவது வந்து டான்சிங் ஏவுகணை, இந்த வீடியோக்கள் கூட வந்துருக்கிறது வந்து வானத்தில் வந்து அலை மாதிரி இந்த ஏவுகணை போய்கொண்டிருக்கும். ஆகவே இதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு ஏவுகணை ஒன்றை அல்லது வந்து ஆன்டி மிசைல் ஒன்றை அடிக்கின்ற போது அது இந்த வெப்பத்தை நோக்கியோ ஒலியை நோக்கி தான் போக போகுது. ஆனால் இந்த ஏவுகணையால் ஆன்டி மிசைலில் இருந்து திரும்பி போய் ஒரு இடத்துல தாக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறது. அதனால இஸ்ரேலினுடைய அயன் டோம் இப்போது ஒர்க் பண்ணுவதே இல்லை அல்லது சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேலினுடைய அயன் டோம். இதுலையும் என்ன கவலை என்றால் தற்போதைக்கு இஸ்ரேலிட்ட எந்த இன்டர்செப்டர்ஸும் இல்லை. இன்டர்செப்டர்ஸ் என்ற என்ன, ஒரு ஏவுகணை தங்களுடைய நாட்டை 2000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரப்போகுது, கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய வடக்கு பகுதியிலிருந்து வருது என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்தியாவிலிருந்து வருகின்ற ஏவுகணை ஏவப்பட்ட பிறகு ரேடார்ல விழுந்தால் அதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணணும், இடையில மறைக்கணும், அதுக்கு ஒன்றில் ஜெட்டை பாவிக்கணும், F-35 F-15 ஜெட்டை பாவிக்கணும், அல்லது வந்து இன்டர்செப்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏவுகணைகளை ஏவி இடையில மறைத்து அவற்றை வெடிக்க பண்ணணும். அது வந்து தற்சமயம் வந்து நோ லாங் ரேஞ்ச் டிஃபென்ஸ் இன்டர்செப்டர்ஸ் இன் இஸ்ரேல்ஸ் ஹேண்ட்ஸ், அதாவது இஸ்ரேலினுடைய கைகளில் எந்த ஒரு நீண்ட தூர ஏவுகணையை தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு இதுவுமே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலை. சரி, அதுதான் பரவாயில்லை. இந்த சாஜில்ல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய விடயம் என்னென்றால் இதுவரைக்கும் ஏவப்பட்ட ஏவுகணையில் பாதி ஏவுகணைகள், கிட்டத்தட்ட பேச்சுக்கு வச்சுக்கொள்ளும் 30,000 ஏவுகணைகள் ஏவப்பட்டா அதில் பாதி ஏவுகணைகள் வந்து கிளஸ்டர் பொம்ஸ் அல்லது பொம்ப்லெட்ஸ் என்று சொல்வார்கள். கிளஸ்டர் பொம்ஸ், அதாவது உள்ள வெடித்தால் மறுபடியும் 20 துண்டுகளாக அல்லது 24 துண்டுகளாக வெடிக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் பொம்ஸை தான் அனுப்பினதில் பாதி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இந்த சாஜில் முழுக்க கிளஸ்டர் பொம்ஸை கொண்டதும் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட
பொம்ப்லெட்ஸ், அதாவது வந்து சிக்கன் லெட்ஸ் என்ற மாதிரி பொம்ப்லெட்ஸை வந்து வெடித்து நடுவானில் வெடித்து சின்ன சின்ன குண்டுகளாக துளரும். அப்போ இன்டர்செப்டர்ஸ் என்று சொல்லி ஒரு ஏவுகணை ஏவுகும் போது அந்த 24-80 துண்டுகளை ஒன்றுமே செய்ய இயலாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவையில் இருக்கிற இன்னொரு சிறப்பம்சம் என்னென்றால் ஒரு ஏவுகணைக்கு பல தரப்பட்ட இன்டர்செப்டர்ஸ், பல தரப்பட்ட குட்டி ஏவுகணைகளை இங்கிருந்து ஈரான் அனுப்ப வேண்டியிருக்கும். தற்சமயம் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஏவுகணை இல்லை என்றதை வந்து தெளிவாக அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இருக்கிற ஏவுகணைகள் இல்லை. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் புஷ் வந்து ஏற்கனவே ஈராக்கில் தன்னுடைய போரின் போது மற்ற நாடுகள்கிட்ட உதவியை கேட்டிருந்தார். அதே நேரத்தில் எங்கண்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு தற்போது வேறு எந்த நாடுகளும் வந்து தற்போதைக்கு எந்த ஒரு உதவிகளையும் கொடுக்க மாட்டேன் என்கிறதுல நல்ல தெளிவாக இருக்கிறது. ஆகவே அதில் யூகேயாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போரில் தங்களுடைய பேரை நுழைப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் அமெரிக்காவால் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது அமெரிக்கா சொல்லிக் கொண்டாலும் இந்த போரை முடித்து இன்னொரு போரை ஆரம்பித்தாலும் அந்த போரை எங்களால் தாக்கலும் அல்லது அந்த போரையும் எங்களால் நடத்தியலும் என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டாலும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தற்சமயங்களில் இந்த போரை தாங்குகின்ற ஆயுத தளவாடங்கள் டிப்ளீட் ஆகிறது, அதாவது குறைந்து கொண்டு போகிறது தான் உண்மை. அதே நேரத்தில் இந்த செமாஃபோன்னு சொல்லப்படுகின்ற இந்த ரிப்போர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்த ஏவுகணைகள் விழுகின்ற போது வந்து யாராலையுமே அதனுடைய பாதையை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு பின்னுக்கு வந்து வீடியோவில் போய்கொண்டிருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏவுகணை வந்து பாதியாக நடுவில் உடைஞ்சு மிச்ச துண்டு தான் போய் அது விரும்பின மாதிரி தான் சொல்லுவது டான்சிங் ஏவுகணை என்று. ஆகவே இவர்களால் இந்த செமாஃபோ ரிப்போர்ட் வந்து தெளிவாக சொல்லுகிறது, ஒருபோதுமே இந்த ஏவுகணைகளை வந்து இன்டர்செப்ட் பண்ணுவதற்கு இஸ்ரேலினுடைய தற்சமயம் இருக்கின்ற ஆயுத தளபாடங்களோ அமெரிக்காவிடம் இருக்கிற ஆயுத தளபாடங்களோ எதுவுமே பிரயோசனம் இல்லை என்கிற விடயங்களை வந்து இப்போது தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏவுகணை ஏவப்பட்ட பிறகு ஒரு குறைந்த நேரம் தான் இந்த ஏவுகணையை வந்து நடுவானில சிதறடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து 2 ஸ்டேஜாக உடையும் நடுவானில். அதாவது வந்து முதல் ஒரு துண்டா வந்து அவை நடுவானில் உடைஞ்சு மிச்ச துண்டா வந்து மிச்ச துண்டையும் அவர்கள் விரும்பின மாதிரி மேனுவரபிலிட்டி பண்ணி திருப்பி டான்ஸ் பண்ணி கொண்டு போய் திருப்பியும் துண்டாக உடையும் கடைசி நேரத்தில். ஆகவே கிட்டத்தட்ட இந்த ஏவுகணை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது இந்த இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் அதே நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட் அரசாங்கத்துக்கும். இந்த ஏவுகணை 54வது இந்த வேவ்ல அனுப்பப்பட்டது. கிட்டத்தட்ட 16வது நாட்கள்லேயே இந்த ஏவுகணையை இவர்கள் பாவித்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது அமெரிக்காவுக்கு. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஊடகம் ஒன்று சொல்லி இருக்கிறது, அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பனை பாவிப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு என்கிற விடயத்தை வந்து தற்சமயம் வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த போர் இப்படியே நிற்க போவதில்லை, இது இப்படியே மீண்டும் 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 வளர்ந்து கொண்டு போவது என்பதையும் இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு தர்றதுக்கு நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெளிவான உண்மையான செய்திகளை தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கடமை, தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவற்றை எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக வரையறுத்து தரேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.